Jesus said, இயேசு சொன்னார், I and my Father are one. நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். I do nothing of myself. நான் நானாக ஒன்றும் செய்வதில்லை. Whatever my Father shows, எங்க அப்பா இதெல்லாம் காண்பிக்கிறாரோ I do it exactly. அத அப்படியே செய்றேன். My teaching is not my teaching. என்னுடைய போதனைகள் அல்ல. Whatever he tells me, அவர் எனக்கு என்னலாம் சொல்றாரோ கற்பிக்கிறாரோ I teach. அதை நான் கற்பிக்கிறேன். Then he said in John 20th chapter, பிறகு யோவான் 28ஆம் வசனத்தில் சொல்கிறார், I send you நான் உங்களை அனுப்புகிறேன் as my Father sent me. என்னை பிதா அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். Everybody say Jesus. எல்லாரும் சொல்லுங்க இயேசு. Jesus is Father's apostle. அது பிதாவின் அப்போஸ்தலன். I am நான் Jesus apostle. நான் இயேசுவின் அப்போஸ்தலன். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். Jesus சொல்லுங்க இயேசு is Father's apostle. அது பிதாவின் அப்போஸ்தலன். I am நான் Jesus apostle. இயேசுவின் அப்போஸ்தலன். What is the secret? இதனுடைய ரகசியம் என்ன? Jesus இயேசு listened the Father, பிதாவிடத்தில் கேட்கிறார், saw what the Father was doing, பிதா என்ன செய்கிறாரோ அதை பார்க்கிறார், and he did exactly. அப்படியே அச்சு புலகாமல் செய்கிறார். So what is your calling? உங்களுடைய அழைப்பு என்ன? To be with Jesus, இயேசுவோடு கூட இருக்க, listen to his voice, அவர் சத்தத்தை கேட்கிறது, seeing what he is showing, அவர் எதை காண்பிக்கிறாரோ அதை செய்வது, teaching his teachings, அவருடைய போதனைகளை எல்லாம் போதிப்பது. that's your spirit. அது உங்களுடைய ஆவி. நீங்களா செய்கிற ஆவி இல்ல, அவர் சொன்னதை பார்த்ததை செய்கிற ஆவி. That's your spirit. அது உங்களுடைய ஆவி. I tell you, devil hates this apostolic spirit. இந்த அப்போஸ்தல ஆவியை சாத்தான் வெறுக்கிறான். Shall I tell you one thing? ஒன்று சொல்லவா? If the spirit of an apostle is fully released, the devil cannot stay on this planet anymore. இந்த அப்போஸ்தலத்துவ ஆவி மாத்திரம் முழு அளவிலே கட்டவிழ்க்கப்பட்டால் இந்த உலகத்திலிருந்து சாத்தான் ஒளிந்தே போயிடுவான். That's why he always gives some pieces of the picture of apostle. One person thinks apostle means planting churches. Another person thinks apostles means exercising authority. Some people think apostle means nobody above me, I am the leader. Some people think apostle means always running. I tell you, the devil gives little picture to few people here and there, and he cheats them that you are an apostle. But God says, no, what is the spirit of an apostle, and get right with that picture and you will bless the nations. இதுவரை சாத்தான் அப்போஸ்தலர்களை குறித்த ஒரு படத்தை கொஞ்சம் கொஞ்சமாக காண்பித்து விட்டான், பகுதியாக காண்பித்து விட்டான். அப்போஸ்தலர் என்றால் அவர் ஒரு தலைவன், அவருக்கு மேல ஒரு தலையே இருக்கக்கூடாது, யாரும் தலையிடக்கூடாது என்று அவன் காட்டிவிட்டான். ஒரு சிலருக்கு அப்போஸ்தலர் என்றால் ஒன்றை போய் ஸ்தாபிக்கிறவர் என்பதை மாத்திரம் காட்டிவிட்டான். ஒரு சிலருக்கு அப்போஸ்தலர்கள் என்றால் அவர்கள் ஓடுகிறவர்கள், எப்பொழுது பார்த்தாலும் ஒரு புதிய பகுதிகளுக்கு ஓடுகிறவர்கள் காண்பித்து விட்டான். ஆனால் அப்போஸ்தலர் என்ற முழு படத்தை பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் என்பவன் ஆவி பெற்றவன், அப்போஸ்தலர் ஆவி உடையவன் என்பதை முழுமையாக இன்றைக்கு காண்பிக்கிறார். இதை சாத்தான் வெறுக்கிறார். Hallelujah. Apostle means அப்போஸ்தலர் என்றால் one who is sent. அவர் அனுப்பப்பட்டவர் என்ற அர்த்தம். Sent means அனுப்பப்பட்டவர் என்றால் the sender resembles the one who is sent. அந்த அனுப்பினவர் அனுப்பப்பட்டவர் மூலமாக தன்னை காண்பிக்கிறார். The sender and the one who is sent are one. அனுப்பினவரும் அனுப்பப்பட்டவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். They decide together. அவர்கள் ஒன்றாய் தீர்மானிக்கிறார்கள். They discuss together. அவர்கள் ஒன்றாய் பேசுகிறார்கள். The same message. அதே செய்தி. The same vision. அதே தரிசனம். The same ambition. அதே நோக்கம். They are one. அவர்கள் ஒன்றுதான். Father sent Jesus as an apostle. பிதா இயேசுவை அப்போஸ்தலராக அனுப்பினார். And Jesus and Father were one. இயேசுவும் பிதாவும் ஒன்று. You know what the devil told the church today? இன்றைக்கு சாத்தான் சபைக்கு என்ன கற்றுக் கொடுத்துட்டான் தெரியுமா? Prophets must pray. தீர்க்கதரிசிகள் ஜெபம் பண்ணணும். Apostles must run. அப்போஸ்தலர்கள் ஓடணும். Who told you that? யார் அதை போதித்தது? That's Old Testament. அது பழைய ஏற்பாடுங்க. Where do you see in the New Testament? புதிய ஏற்பாட்டிலே எங்க பாக்குறீங்க? Are you sure? உங்களுக்கு தெரியுதா உறுதியா? Even after resurrection, இந்த உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கூட Jesus was with the apostles for 40 days. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரோடு 40 நாட்கள் இருந்தார்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, one day when he was eating with them, ஒரு நாள் அவர்களோடு இயேசு சாப்பிட்டார். eating and meeting with the apostles. அப்போஸ்தலர்களோடு சாப்பிட்டார், அவர்களோடு ஒன்றாக இருந்தார். Bible says, வேதம் சொல்லுகிறது, he proved himself alive through many proofs. அவர் அநேகருக்கு தான் உயிரோடு இருக்கிறதை நிரூபித்து காண்பித்தார். அநேக திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக அவர்களுக்கு காண்பித்தார்.
Everybody say an apostle ஒரு அப்போஸ்தலன் know Jesus as alive. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்தவன். He is very conscious of the living presence of Jesus in him. இயேசு கிறிஸ்து அவருக்குள் இருக்கிறார், பிரசன்னராய் இருக்கிறார் என்பதை அறிந்தவன். ஒரு ஹalleluya சொல்லுங்க ஒரு பார்க்கலாம். அல்லேலூயா He சொல்லுங்க knows பார்க்கலாம். it. அவருக்கு அது He தெரியும். knew it. அவருக்கு அது He தெரியும். has seen God. அவர் தேவனை பார்த்தவர். Shall I tell you one good news? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி The சொல்லட்டுமா? apostolic spirit ஒரு அப்போஸ்தல ஆவி can see Jesus. அது இயேசுவை பார்க்க முடியும். Literal Jesus. அது எழுத்தின் பிரகாரமாக இயேசுவை An பார்க்க apostolic முடியும். spirit ஒரு அப்போஸ்தல ஆவி can see Jesus. அது இயேசுவை பார்க்க முடியும். 1 Corinthians 9:1 says. 1 கொரிந்தியர் 9:1 சொல்லுகிறது. Paul says, பவுல் சொல்லுகிறார், am I not an apostle? நான் அப்போஸ்தலன் இல்லையா? Did I not see Jesus? நான் இயேசுவை கண்டவன் அல்லவா? One of the qualification of an apostle is appearance of Jesus. அப்போஸ்தலர்களே இருக்கக்கூடிய ஒரு தகுதி இயேசுவை கண்டவராக இருக்க வேண்டும். எல்லா அப்போஸ்தலருக்கும் ஒரு good news சொல்றேன். எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் ஒரு நல்ல செய்தி All சொல்றேன். apostles. எல்லா அப்போஸ்தலர்களும் If you know what kind of spirit you have, நீங்கள் எப்படிப்பட்ட ஆவி உடையவர்கள் என்பதை அறிந்திருந்தால் you can see Jesus face to face. நீங்கள் இயேசுவை முகமுகமாய் பார்க்க வேண்டும். How many of you believe it? Yes, Lord, in Jesus' name. எல்லாரும் சொல்லுங்க, ஆம் ஆண்டவரே. சொல்லுங்க, Father, எல்லாரும் கையை In சொல்லுங்க, Jesus' பிதாவே, name. இயேசுவின் நாமத்திலே show us எங்களுக்கு காண்பித்து what kind of spirit எப்படிப்பட்ட ஆவி we have. எங்களுக்கு இருக்கிறது. In the New Testament, புதிய ஏற்பாட்டிலே if you are an apostle, நீங்கள் ஒரு அப்போஸ்தலராய் the இருந்தால் minimum qualification is உங்களுடைய குறைந்தபட்ச தகுதி at least one time you could have seen Jesus face to face. நீங்கள் முகமுகமாக இயேசுவை ஒரு முறையாவது பார்த்திருக்க வேண்டும். That's your spirit. அது உங்களுடைய ஆவி. Your spirit உங்க ஆவி can easily see Jesus. அது இயேசுவை எளிதாய் பார்க்க முடியும். That shows அது காண்பிக்கிறது he is the most intimate person to Jesus than a prophet, than a pastor, than an evangelist, than a teacher, than the church. அது எதை குறிக்கிறது என்றால், ஒரு அப்போஸ்தலன் ஒரு தீர்க்கதரிசியை விட, ஒரு போதகனை விட, ஒரு மேய்ப்பனை விட, ஒரு சுவிசேஷகனை விட அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மிக நெருங்கின ஒரு நபர் என்பதை காண்பிக்கிறது. But the devil knows. ஆனால் அது சாத்தானுக்கு The devil தெரியும். knows. சாத்தானுக்கு தெரியும். If he is close with the sender, அவர் அனுப்பினவனோடு ரொம்ப நெருங்கி இருந்தால், then he will send me to the hell quickly. அவன் சீக்கிரமா என்னை நரகத்துக்கு அனுப்பிடுவான். So he will make you very busy. ஆகவே அவரை ரொம்ப வேலை செய்ய வைக்கலாம். Then he will say, you are an apostle, run. பிறகு அவர் சொல்லலாம், நான் ஒரு அப்போஸ்தலன், ஓடிக்கிட்டே இருக்கிறேன். Listen to me. நான் சொல்றத கவனியுங்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, an apostle ஒரு அப்போஸ்தலன் and Jesus, இயேசுவுக்கும் they live in a relationship, unclouded relationship. இயேசுவும் அப்போஸ்தலர்களும் மேகம் மறைக்க கூடாத ஒரு நெருங்கின ஐக்கியத்தில் வாழ்கிறவர்கள். They are heavenly ambassadors. அவர்கள் பரலோக பிரதிநிதிகள். They live in the heavenly realm. அவர்கள் பரலோக மண்டலத்தில் வாழ்கிறவர்கள். They can see angelic visitations. அவர்கள் தேவதூதர்களுடைய சந்திப்பை காண முடியும். That's your spirit. அது ஒரு ஆவி. That is your spirit. அது உங்களுடைய ஆவி. That is the kind of spirit that's the kind of spirit you have. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆவிதான் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. The Bible says, வேதம் சொல்லுகிறது, when there was so much problem in the church, சபையிலே அவ்வளவு பிரச்சனை இருந்தபோது the apostles realized, அப்போஸ்தலர்கள் அறிந்து கொண்டார்கள். hello brothers, sisters, ஹலோ சகோதர சகோதரிகளே, our spirit will not just be happy with administering all these things. எங்களுடைய ஆவி இந்த பந்தி விசாரணை செய்கிற காரியங்கள்ல எல்லாம் சந்தோஷமா இல்ல. Our spirit is not homely in the midst of serving the tables. எங்களுடைய ஆவி இங்க பந்தி விசாரணை செய்கிறதுல சமாதானமா இல்ல. Our spirit doesn't feel at home anywhere other than the presence of God. தேவ பிரசன்னத்தை தவிர எந்த இடத்துல நாங்க இருந்தாலும் அது எங்க வீடு போல இல்ல. So we will not serve the table. ஆகவே நாங்கள் பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதி இல்லை. Better you take care of. ஆகவே நீங்க கவனிச்சுக்கங்க. Better you find out spirit-filled people. நல்ல ஆவியில நிறைஞ்ச யாரையாவது அதையெல்லாம் காமிக்க Need me for that. அத கவனிக்கிறதுக்கு நான் எதுக்கு தேவை? My spirit is a different spirit. என்னுடைய ஆவி வித்தியாசமான ஆவி. We will devote ourselves in prayer and the ministry of the word. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் தரித்திருப்போம். Everybody say, an apostle, எல்லாரும் சொல்லுங்க, ஒரு அப்போஸ்தலன் is a word lover. அவன் வசன காதலன்.
நல்லா கவனிங்க. வசன விரும்பி. I don't say that you love the word. நான் சொல்லவில்லை நீங்கள் வசனத்தை நேசியுங்கள் என்று. அப்படியா சொன்னேன் நானு? அப்படியா சொன்னேன்? I don't say you love the word. நீங்கள் வசனத்தை நேசியுங்கள் என்று சொல்லவில்லை. I say you are a word lover. நீங்கள் வசன காதலர்கள், வசன விரும்பி Your என்று spirit சொல்கிறேன். is a word loving spirit. உங்களுடைய ஆவியே வசனத்தை விரும்புகிற ஆவி. Your anointing is word loving anointing. உங்களுடைய அபிஷேகமே வேதத்தை நேசிக்கிற அபிஷேகம். You have a revelation in every word of God. ஒவ்வொரு தேவ வசனத்திலும் உங்களுக்கு வெளிப்பாடு உண்டு. Hallelujah. Hallelujah. Every teaching that you give to the people, you don't copy it from somebody, you receive it directly from the sender. நீங்கள் போதிக்கிற ஒவ்வொரு வசனமும் மற்றவர்களிடமிருந்து நீங்கள் காப்பி அடித்து சொல்ல வேண்டியதில்லை. உங்களை அனுப்பினவரிடத்திலிருந்து பெற்று புதிதாய் கொடுக்க முடியும். Another good news. Everybody say another good news. எல்லாரும் சொல்லுங்க இன்னொரு நல்ல The செய்தி. spirit of an apostle ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி is the friendly spirit with the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய சேர்ந்து நட்பின் ஆவி. பரிசுத்த ஆவியோடு நட்புறவின் ஆவி. An apostle ஒரு அப்போஸ்தலன் is the closest friend to the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்கு நெருங்கின நண்பனாக்கும். Jesus told about the Holy Spirit to the apostles. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து அப்போஸ்தலர்களுக்கு விளக்கி சொன்னார். An apostle is comfortable in the fellowship of the comforter. பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலில் தான் இந்த அப்போஸ்தலர் ஆறுதலாய் அமர்ந்திருக்கிறார். He receives the strength from the Holy Spirit. அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியிடத்திலிருந்து பலத்தை பெற்றுக்கொள்கிறார். Not only by the vitamins. அது வைட்டமின்களில் இருந்து மாத்திரம் அல்ல. ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஒரு ஹalleluya சொல்லுவோமா? They walk with the Holy Spirit. அவர்கள் ஆவியானவரோடு நெருங்கி நடக்கிறார்கள். They become so one. அவர்கள் அவ்வளவு நெருங்கிட்டதனால their look, அவருடைய பார்வை is the Holy Ghost look. பரிசுத்த ஆவியானவருடைய பார்வை. எல்லாரும் கையோர்த்தி சொல்லுங்க. In the mighty name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் any demon எந்த பிசாசும் that stops apostles from praying, அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கிறதிலிருந்து தடை பண்ணுகிற எந்த ஆவியும், any demonic spirit எந்த அசுத்த ஆவியும் that dims the presence of God from God's apostles, தேவனுடைய அப்போஸ்தலரிடத்திலிருந்து ஜெப ஆவியை தடுக்கிற எந்த ஆவியும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியாதபடி தடை செய்கிற எந்த ஆவியும், எந்த ஆவி ஆண்டவருடைய in the mighty name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் we break your power, உன்னுடைய we வல்லமையை break your உடைக்கிறோம், power by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினால் let apostles அப்போஸ்தலர்கள் pray, ஜெபிக்கட்டும். let apostles அப்போஸ்தலர்கள் read the word, அவர்களை let apostles வசனத்தை be வாசிக்கட்டும். shut with God, அவர்கள் தேவனோடு let அறைக்குள் இருக்கட்டும். let apostles அப்போஸ்தலர்கள் walk with the Holy Ghost, பரிசுத்த walk ஆவியோடு with the நடக்கட்டும், Father, பரிசுத்த walk பிதாவோடு with நடக்கட்டும், Jesus. இயேசுவோடு நடக்கட்டும். Hallelujah. Hallelujah. Now you have seen it. இப்பொழுது நீங்கள் பார்த்து விட்டீர்கள். Now that your prayer life will be changed. இப்பொழுது உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறிவிடும். So ஒரு hallelujah ஒரு ஹalleluya சொல்லுவோமா? Apostles will have seasons of prayers. அப்போஸ்தலர்களுக்கு ஜெபிக்கிற ஒரு காலங்கள் உண்டு. Apostles will have seasons of Bible study. அப்போஸ்தலர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தை எடுத்து வேதத்தை வாசிப்பார்கள். After this conference I prophesy. இப்பொழுது நான் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன். இந்த கருத்தரங்குக்கு பிறகு some of you will be taken to the desert of Arabia to wait upon the Lord and to listen God's voice and to come like Paul apostle with a mighty anointing. உங்களிலே சிலர் எப்படி பவுல் அப்போஸ்தலரை அரேபிய வனாந்தரத்திற்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு போய் வல்லமையான கருவியாக அப்போஸ்தலனாக திருப்பி கொண்டு வந்தாரோ அப்படி ஒரு சிலரை கொண்டு போக போகிறார். ஒரு hallelujah. ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். Hallelujah. Hallelujah. Number 2. இரண்டாவதாக everybody listen to me. எல்லாரும் The கவனியுங்கள். apostolic spirit ஒரு அப்போஸ்தலத்துவ ஆவி is the most powerful spirit. மிகவும் வல்லமை மிக்க ஆவி. லிசன் பண்றீங்களா இல்லையா? நல்ல when Jesus called the disciples இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்தபோது and gave, everybody say gave, எல்லாரும் சொல்லுங்க கொடுத்தார், gave கொடுத்தார், power, வல்லமை, வல்லமை, and he commanded them, அவர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்தார், heal the sick. வியாதியஸ்தரை சுகமாக்குங்கள். Everybody say the spirit of an apostle is the spirit of healing. எல்லாரும் சொல்லுங்க ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி சுகமாக்கும் ஆவி. Shout it again. An apostle spirit, எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லுங்க ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி is the spirit of healing. அது சுகமளிக்கிற ஆவி. Your calling is healing. உங்களுடைய அழைப்பே சுகமாக்குதல். Your anointing is healing anointing. உங்களுடைய அபிஷேகம் சுகமாக்கும் அபிஷேகம். If you are an apostle, நீங்கள் ஒரு அப்போஸ்தலர் you have a tremendous healing anointing.
anointing. உங்களுக்கு அபரிமிதமான சுகமாக்கும் அபிஷேகம் இருக்கிறது. ஒரு hallelujah சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. The apostles were so many, they did so many healings. அப்போஸ்தலர்கள் அவ்வளவு அதிகமான சுகத்தை செய்தார்கள். In Jerusalem, எருசலேமிலே, in Samaria, சமாரியாவிலே, in Ephesus, எபேசிலே, in Europe, ஈரோப்பிலே, everywhere. எங்க போனார்களோ அங்கெல்லாம் Jesus called the disciples, இயேசு கிறிஸ்து சீடர்களை அழைத்தார், made them apostles, அவர்களை அப்போஸ்தலராக்கினார், commanded them. அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். Everybody shout, apostles எல்லாரும் சத்தம் are போட்டு சொல்லுங்க. commanded to heal. எல்லாரும் சொல்லுங்க. அப்போஸ்தலர்கள் சுகமாக்கும்படியாக கட்டளை பெற்றவர்கள். Everybody say, every apostle ஒவ்வொரு அப்போஸ்தலனும் is commissioned by the Lord to heal the sick. வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கும்படி தேவனாலே கட்டளை பெற்றவர்கள் ஒவ்வொரு விசுவாசி, ஒவ்வொரு அப்போஸ்தலரும். Good news. ஒரு நல்ல செய்தி. Apostles, அப்போஸ்தலர்கள் don't pray for healing anointing. நீங்கள் சுகமாக்கும் அபிஷேகத்துக்கு ஜெபம் பண்ணாதீங்க. Your spirit is a healing spirit. உங்க ஆவியே சுகமாக்குற ஆவி. Don't pray, don't wait anymore. நீங்க இனிமே காத்திருக்காதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க. Your anointing is a healing anointing. உங்களுடைய அபிஷேகமே சுகமாக்கும் அபிஷேகம். Every meeting you can heal somebody. ஒவ்வொரு கூட்டத்திலே யாரையாவது சுகமாக்குவீங்க. Hallelujah. Hallelujah. Today, இன்றைக்கு that your spirit is going to be stirred up by the Holy Ghost. அந்த ஆவி பரிசுத்த ஆவியானவராலே கிளறி விடப்பட போகிறது. Then Jesus said, பிறகு இயேசு சொன்னார், heal the sick, வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குங்கள், raise the dead. மரித்தோரை எழுப்புங்கள். Do you know the apostle spirit can raise the dead? அப்போஸ்தலர்களுடைய ஆவி மரித்த ஆவியை உயிரோட எழுப்பிவிடும், உயிர்த்த ஆவியாக. How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Your spirit, உங்க ஆவி, your anointing உங்க அபிஷேகம் can raise the dead. Raise the dead. மரித்தோரை உயிரோட எழுப்பும், மரித்தோரை உயிரோட எழுப்பும், raise the dead. மரித்தோரை உயிரோட Your எழுப்பும். anointing உங்க அபிஷேகம் has the resurrection power. அது உயிர்த்தெழுந்த வல்லமையுடைய ஆவி. Has resurrection power. அது உயிர்த்தெழுந்த வல்லமையுடைய ஆவி. May the Lord open your eyes to see what kind of spirit you have. நீங்கள் எப்படிப்பட்ட ஆவி உடையவர்கள் என்பதை காணும்படியாக கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய மனக்கண்களை திறப்பாராக. Apostle Peter, அப்போஸ்தலர் பேதுரு, what happened? என்ன நடந்தது? They took him to Tabitha. தபித்தாள்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. He said, Tabitha, அவர் சொன்னார், தபித்தா arise. எழும்பு. The apostolic spirit அப்போஸ்தல ஆவி is as powerful as Jesus spirit. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி எவ்வளவு வல்லமை உள்ளது, அவ்வளவு வல்லமை உள்ள ஆவி. He took her by the hand, அவர் கையினாலே அவளை பிடித்து தூக்கினார், and the power went inside. உள்ளே வல்லமை பாய்ந்தது, உயிர்த்தெழுந்த வல்லமை. Apostles, அப்போஸ்தலர்களே, before conducting funeral service, நீங்கள் மரண அடக்காராதனை செய்வதற்கு முன்பாக try this. இத முயற்சி பண்ணி பாருங்க. Then you bury the dead. பிறகு மரித்த சடலத்தை நீங்கள் புதைக்கலாம். Try it. எழுந்தா கூட்டிக்கிட்டு வாங்க, இல்லைனா புதைச்சிட்டு வாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஆனா ட்ரை பண்றதை விட Listen. நல்லா கவனிங்க. I'm not saying your very spirit is a resurrection spirit. உங்க ஆவியே உயிரோட ஆட்களை எழுப்புற ஆவியப்பா. He commanded them to raise the dead. அவர்கள் மரித்தோரை உயிரோட எழுப்பும்படியாய் கட்டளை விட்டார். You know what Jesus said? இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? Freely you have received, நீங்கள் இலவசமாய் பெற்றீர்கள், freely give. இலவசமாய் கொடுங்கள். You need not do anything, you receive நீங்கள் freely. எதுவும் செய்ய வேண்டாம், பெற்றுக்கொள்ளுங்கள், கொடுங்க. ஒரு hallelujah. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். What did Paul did? என்ன பவுல் என்ன செய்தார்? He was a long preacher like Ezekiel. எசேக்கியா மாதிரி ஒரு நீண்ட பிரசங்கியார். The whole night he preached. இரவு முழுவதும் ஆல் நைட்டும் பிரசங்கம் பண்ணார். Young man died. ஒரு வாலிபன் செத்து போனான். He just went. அவர் போனார் அப்படியே. He didn't pray. ஜெபிக்கவே இல்ல. It just fell on him. அவன் செத்து விழுந்து கிடக்கிறவன் மேல இவரும் செத்தவன் மாதிரி விழுந்தார். Try this next time. அடுத்த தடவை போய் செத்தவன் மேல விழுந்து பாருங்க. செத்த நேரம் அவன் சும்மா இருந்தானா எந்திரிச்சு வந்துருங்க, எழுந்துட்டானா கூட்டிட்டு வந்துருங்க. Try this. இத கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. You know what he believed? அவன் என்ன தெரியுமா நம்புறான்? My spirit என்னுடைய ஆவி is an apostolic spirit. அது அப்போஸ்தல ஆவி. This spirit அவருடைய ஆவி has power over death. அது மரணத்தின் மேலே வல்லமை மிக்க ஆவி. So when I touch him, நான் அவரை தொடும் பொழுது my anointing என்னுடைய அபிஷேகம் will raise him. அது அவனை எழுப்பும். That's an apostolic spirit. அது ஒரு அப்போஸ்தலத்துவ ஆவி. That's an apostolic அது ஒரு spirit. அப்போஸ்தலத்துவ ஆவி. I prophesy இப்பொழுது தீர்க்கதரிசனம் in the last days, கடைசி நாட்களிலே raising the dead is going to be very common in every nation. எல்லா பகுதிகளிலும் சர்வ சாதாரணமாக செத்தவனை உயிரோடு எழுப்பி அப்போஸ்தலர்கள் அழைத்து வரப்படுவார்கள்.
போகிறார்கள். The last day revival is apostolic revival. கடைசி கால எழுப்புதல் அப்போஸ்தலர்களுடைய எழுப்புதல். Dead shall be raised. மரித்தோர் உயிரோடு Dead எழுப்பப்படுவார்கள். shall be raised. மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். கையை உயர்த்துவோர் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. What is the answer? என்ன பதில்? Apostles must be raised up. அப்போஸ்தலர்கள் எழுப்பப்பட வேண்டும். When apostles raised up, அப்போஸ்தலர்கள் எழுப்பப்பட்டால் dead shall arise. மரித்தவர்கள் உயிரோடு Shall I எழும்பார்கள். ask you? நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? Don't pray, Lord, let the raising of the dead miracle happen. Just pray, Lord, let apostles be raised up. ஐயோ ஆண்டவரே மரித்தோரை உயிரோடு எழுப்பும் என்று அழுது வடிந்து ஜெபிக்காதீர்கள். அதை விட அப்போஸ்தலர்களை எழுப்பும் ஆண்டவரே என்று ஜெபியுங்கள். மரித்தோரை அவர்கள் எழுப்பி Then the வருவார்கள். next prayer is, அடுத்த ஜெபம் என்னவென்றால், open the eyes of apostles to know what kind of spirit they have. ஆண்டவரே அடுத்து என்ன ஜெபிக்க வேண்டும் என்ற ஆண்டவரே அப்போஸ்தலர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறார்கள் என்பதை அறியும்படி அவர்கள் மனக்கண்களை திறங்க அப்படி ஜெபிங்க. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, Father, கையை வச்சு சொல்லுங்க, பிதாவே, as we are listening you, நாங்கள் நீர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். open our eyes. எங்கள் கண்களை Open திறந்தருளும். our eyes எங்களுடைய கண்களை to திறந்தருளும். see நாங்கள் பார்க்கும்படி what kind of spirit we have. நாங்கள் எப்படிப்பட்ட ஆவி உடையவர்கள் என்பதை பார்க்க. I prophesy, நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். if the apostolic ministry is fully released with all potentiality, அப்போஸ்தலத்துவ ஊழியம் மாத்திரம் சகல அதனுடைய சத்துவத்தோடும் வல்லமையோடும் வெளிப்படும் பொழுது the whole world will be amazed at the miracles that happens in this nation. அந்த தேசங்களிலே நடக்க போகிற அதிசயங்களை பார்த்து உலகமே ஆச்சரியப்படும். 2 Corinthians 12:12 says, 2 கொரிந்தியர் 12:12 சொல்லுகிறது. somebody read it loudly. யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். 2 Corinthians 12:12. 2 கொரிந்தியர் 12:12. The signs of a true apostle were performed. எல்லாரும் கையை ஊத்தி சொல்லுங்க, the signs, எல்லாரும் சொல்லுங்க, அடையாளம், the mark ஒரு அடையாளம், of an apostle. ஒரு அப்போஸ்தலத்துவனுடைய அடையாளம். How to know whether you are an apostle? நீங்கள் ஒரு அப்போஸ்தலர் என்பதை எப்படி என்ன அடையாளத்தில் The கண்டுகொள்ளலாம்? very sign, அதனுடைய அடையாளமே number one sign, முதலாவது அடையாளம். read it loudly. சத்தமா வாசிங்க. Were performed among you with all perseverance by signs and wonders and miracles. Everybody shout it, signs, எல்லாரும் சொல்லுங்க, அற்புத wonders, அடையாளங்கள், miracles அற்புதங்கள் are the sign of an apostle. அதுதான் ஒரு அப்போஸ்தலனுடைய அடையாளம். Hallelujah. அல்லேலூயா. When you have the spirit of an apostle, உங்களுக்கு ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி இருந்தால் signs and wonders must follow. அற்புத அடையாளங்கள் தாராளமாய் பின்தொடரும். How many of you believe this? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? Lift up your hand and say, Father, எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க, பிதாவே, thank you for the spirit of apostleship. அப்போஸ்தலத்துவத்தினுடைய ஆவிக்காய் ஸ்தோத்திரம். The spirit of apostle ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி is a spirit of miracle. அது It's a அற்புதத்தின் spirit of ஆவி. wonder. அது It's a அதிசயத்தின் spirit of ஆவி. signs. அது அடையாளத்தின் It's a ஆவி. spirit of அது miracle. அற்புதத்தின் ஆவி. It's a bulldozer anointing. அது புல்டோசர் அனாயிண்டிங், இடிச்சு தள்ளுற அபிஷேகம். Hallelujah. அல்லேலூயா. The Bible says வேதம் சொல்லுகிறது in Acts 2:22, அப்போஸ்தலர் 2:22 God கர்த்தர் attested Jesus with miracles, signs and wonders. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை பிதாவாகிய தேவன் உறுதிப்படுத்தினால் எதனாலே? பலத்த செய்கைகளினாலே, அற்புதங்களினாலே, அடையாளங்களினாலே. First find out that your very spirit is the spirit of miracles. முதலாம்- Then miracle will start happening. முதலாவது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியே அற்புதத்தையும் அடையாளங்களை செய்கிற ஆவின்னு கண்டுகொள்ள வேண்டும். நீங்க அதுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Hallelujah. Hallelujah. Say hallelujah. சொல்லுங்க ஹalleluya. Amen. ஆமென். Acts 2:43. நீங்க the whole book of Acts you see நீங்க அப்போஸ்தலர்களுடைய முழுவதும் வாசிங்க. and find out every word that speaks about the miracles. அற்புத அடையாளங்கள் பலத்த செய்கையில பேசுற வார்த்தையெல்லாம் கண்டுபிடிங்க. Everyone kept feeling a sense of awe, and many wonders and signs were taking place through the apostles. Ministry of an apostle is miracle. ஒரு அப்போஸ்தலனுடைய ஊழியமே அற்புதம் தாங்க. Sisters, pray சகோதரிகளே ஜெபம் பண்ணுங்க. that all the apostles can operate in the miracles, signs, wonders, healing. எல்லா அப்போஸ்தலர்களுமே அற்புத அடையாளங்களிலே பலத்த செய்கைகளிலே செயல்பட வேண்டும் என ஜெபியுங்கள். Number 3, மூன்றாவதாக the apostolic spirit ஒரு அப்போஸ்தல ஆவி is the spirit of authority. அது அதிகாரத்தின் ஆவி. Authority is different from power.
அதிகாரம் என்பது வல்லமையிலிருந்து வித்தியாசப்படுவது. You can have power உங்களுக்கு வல்லமை இருக்கலாம், without authority. அதிகாரம் இல்லாமல். Many of you know this story. உங்களுக்கு இந்த கதை நல்லாவே தெரியும். You can have what to say, power without authority. நீங்கள் அதிகாரம் இல்லாத வல்லமையை வைத்திருக்கலாம். The jailer, அங்க இருக்கக்கூடிய சிறைச்சாலை அதிகாரி, the jailer சிறைச்சாலை அதிகாரி, has a key. அவரிடத்துல சாவி இருந்தது. He can இருக்குது. He can open the prison doors anytime. எந்த நேரத்துல வேணாலும் சிறைச்சாலை கதவை அந்த சிறை அதிகாரி திறக்கலாம். Yes or no? ஆமாவா இல்லையா? Yes or no? ஏன்னா சாவி இருக்குது. But he doesn't have authority to open it. ஆனால் அதை திறப்பதற்கு அவருக்கு மேல இருந்து உத்தரவு இல்ல, அதிகாரம் இல்ல. Luke 9:1 says, லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. He gave them authority over all demons and to heal all sickness. அவர்களுக்கு சகல வியாதிகளையும் குணமாக்குகிற அதிகாரத்தை, சகல அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். எல்லாரும் கையோடு சொல்லுங்க. An apostle, ஒரு அப்போஸ்தலன், his very spirit, அவனுடைய ஆவியே is a spirit of authority. அது அதிகாரத்தின் ஆவி. It's a spirit of authority. அது அதிகாரத்தின் ஆவி. He can command the demons. அவன் பிசாசுகளுக்கு கட்டளையிட முடியும். The demons must obey. அப்படி கட்டளையிடும் போது பிசாசுகள் கீழ்ப்படிய வேண்டும். Yes or no? Shout பண்ணுங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. Yes or no? ஆமாவா இல்லையா? You see the authority of the apostles in the Acts of the Apostles. அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அப்போஸ்தலர்கள் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கலாம். John 14:15 says, யோவான் 14:15 சொல்லுகிறது, whatever you ask in my name I will do it. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். Shall I tell you the good news? ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? When an evangelist exercises authority, ஒரு சுவிசேஷகன் தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்தும் போது demon will run. பிசாசுகள் ஓடும். But when an apostle commands, ஆனால் ஒரு அப்போஸ்தலர் கட்டளையிடும் போது demons will fly. பிசாசுகள் பறந்தே போகும். He has very special authority. அவருக்கு விசேஷித்த அதிகாரம் இருக்கிறது.